Hi friends, வணக்கம் and welcome to Renu Yum Treats. இன்னைக்கு நம்ம வாழைக்காயை வச்சு எப்படி ஒரு பொடி மாஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வாழைக்காயை வச்சு சிப்ஸு இல்லை வறுவல் தான் பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வாழைக்காய் புட்டுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைக்காய் குழையாமல் நல்ல ஃபர்மாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதோட தோலை உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள் அது எப்படி நல்லா ஃபர்மாக இருக்குதுன்னு இப்போ நான் காட்டுறேன். இப்போ உரித்து வச்ச இந்த வாழைக்காயை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேரட் துருவியில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இப்போ எல்லா வாழைக்காயும் அந்த மாதிரி துருவி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தாளித்து நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்ச பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இந்த புட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு அது கூட நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடுங்க. இதோட நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஒரு 5 பூண்டு நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தாராளமாகவே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோன்னா நல்லது. இதோட நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த துருவி வச்சுருக்கிற வாழைக்காய் புட்டையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த வாழைக்காய் புட்டில் உப்பு காரம் எல்லாம் ஏறுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் துருவலையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம வாழைக்காய் புட்டு ரெடி. இப்போது இந்த வீடியோ தம்ப்நெயிலில் நம்ம சொல்லியிருக்க மாதிரி இந்த வாழைக்காய் புட்டு நல்ல காரசாரமான மிளகு குழம்பு, வத்த குழம்பு, அதுக்கப்புறம் மிளகு ரசம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.